இந்த கேக் மாடல் நம்மக்கிட்ட யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு கவலைப்பட்ட நாளும் இருக்குது. ஒருவேளை ஆர்டர் பண்ணிட்டா நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவோமா அப்படின்னு பயந்துட்டு இருந்த நாளும் இருக்குது. ஃபைனலி எனக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு. என்னென்னா இது 3 டயர் கிறிஸ் கிராஸ் கேக். இது ஒரு 2-3 மந்த்ஸாகவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த கேக். ஸோ நான் இந்த ஆர்டர் வந்தபோது கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரும் நான் எடுத்துட்டேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் 1.5 kgல கேட்டிருந்தாங்க. மொத்தம் 3 டயர் கேக். டாப் டயரும் பாட்டம் டயரும் க்ரீன் கலரில் கேட்டிருந்தாங்க. சென்டர் டயர் மட்டும் ஒயிட் கலரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம 3 டயர்ஸுமே தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது என்னென்னா, இந்த கேக்கில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கேக் லேயர்ஸ் நிறையா லேயர்ஸ் கட் பண்ணக்கூடாது. இது ஏன்னா நம்ம சப்போர்ட் இல்லாமல் வைக்கிறோம் ஒவ்வொரு சைடும். அதனால் வெறும் 2 லேயர்ஸாக மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு டயரும் மேக் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு டயர் வெறும் 1/2 kg தான் வரும். ஸோ 3 டயரும் சேர்க்கும் போது 1.5 kg. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டம் டயரை ரெடி பண்ணிவிட்டு எந்த சைடு நம்மளுக்கு வெயிட் அதிகமாக வருமோ அந்த சைடு உள்ள டூத் பிக் இன்சர்ட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் டயருமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 டயருமே அட்டாச் ஆகிற மாதிரி 4 to 5 டூத் பிக்ஸ் உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் நம்ம தேர்டு டயருமே ஆப்போசிட்டில் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். தென் தேர்டு டயர் ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஏன்னா இது ரொம்ப சப்போர்ட் இல்லாமல் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் ஃபைனலி ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் 3 டயருமே அட்டாச் பண்ணுற மாதிரி டூத் பிக்கை அளந்தெடுத்து ஒரு 2 to 3 டூத் பிக் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் மேலே டூத் பிக்கை இன்சர்ட் பண்ண தடயமே இல்லாமல் ப்ரஷ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. டிசைனும் கொடுத்தாச்சு. தென் இந்த கேக் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் கேக்னால ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃபாக்ஸ் பால்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. இதுக்காகவே நான் க்ரீன் வித் சில்வர் கலர் ஃபாக்ஸ் பால்ஸும் தென் க்ரீன் வித் ஒயிட் பட்டர்ஃப்ளைஸுமே வாங்கியிருந்தேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த கேக்காகவே வாங்கியிருந்தேன். அந்த பேக்கர்ஸ் மார்ட் ஈரோடில் தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் அவங்க கேட்ட டிசைனில் இருக்க மாதிரி ஃபுல்லாகவே சைடில் ஃபாக்ஸ் பால்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சாச்சு. தென் பட்டர்ஃப்ளைஸும் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் ஹாப்பி பர்த்டே டாப்பருமே கேட்டிருந்தாங்க. மேலே ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சு தென் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேனால் 1ன்னு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த கேக்கில். ஸோ அந்த 1ங்கிற நம்பரை மட்டும் கிளிட்டர் பேப்பரில் கட் பண்ணி டாப்பர் ரெடி பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபைனலி சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் கேக் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த கேக்கை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டெலிவரியும் சக்ஸஸ்ஃபுல்லியாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் உங்களுக்கும் வேணுமா? நீங்கள் ஈரோடில் பவானி அண்ட் கொமராபாளையம் இன்னும் நரம்பில் எங்கே இருந்தாலும் டிஎம் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீனை தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டெலிவரி அவைலபிள்.